அன்பினர்களே, யாழ்ப்பாணம் அண்மை காலங்களாக சிங்கள கிரிமினல்களின் கூடாரமாகவும் புகலிடமாகவும் மாறி வருகின்றது. ஈவிரக்கமற்ற ஒரு குற்ற கொலை சம்பவங்கள், கொலைகாரர்களின் ஒரு கூடாரமாக அதல்லது ஒளிந்து கொள்ளும் ஒரு இடமாக யாழ்ப்பாணம் மாறி வருவது என்பது ஒரு வேதனைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. அத்தனை கல்வர்களும் திடர்களும் போதை வஸ்துக்காரர்களும் ஒளிந்து கொள்ளும் ஒரு இடமாக யாழ்ப்பாணம் பார்க்கப்படுகின்றது. அப்போ இந்த ஊர்பட்ட கள்ளன் திருவன் எல்லோரும் போய் ஒளிச்சு கொள்ளும் இடமா யாழ்ப்பாணம் அந்த அளவுக்கு ஒரு கேவலப்பட்ட ஊரா போச்சா? எப்படிப்பட்ட ஒரு ஊரு இன்றைக்கு போலீஸ் வட்டாரங்களில் ஒரு தேடப்படுகின்ற குற்றவாளி முதல்ல யாழ்ப்பாணத்துல தேடுங்க என்று சொல்லும் அளவுக்கு யாழ்ப்பாணத்தை கேவலப்படுத்தி வராங்க நம்ம ஆளுங்களும் சேர்ந்து. பாருங்க, அண்மையில கண்டி தெல்தினிய பகுதியில் பெண் வைத்தியர் ஒருவர் காரில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டது குறித்து விவரங்களை போலீஸ் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது. குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெல்தனிய போலீசார், அதாவது விதத்தை பாருங்க எப்படி கைது செய்யப்பட போறாங்க. தெல்தனிய போலீசார் மற்றும் யாழ்ப்பாண போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் ஊடாகவே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குடும்பமாக என்னது அங்க போய்கிறாரு? தப்பித்து போகத்தான். வாக்கு நிர்ணய கூடாக யாரையாவது இதற்கு யாரு பாலம் அமைச்சு கொடுத்திருக்கா? செவ்வந்தி தான், செம்பருத்தி அந்த செவ்வந்தி தான் ஆரம்பிச்சு கொடுத்திருக்கிறா. ஆக கொலையை செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம். இவருக்கு மற்ற முறையில கொலையை செஞ்சுட்டு தப்பி போய் யாழ்ப்பாணத்துல ஒழிச்சிருந்து அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போகலாம். அப்ப தமிழ்நாட்டுக்காரங்க யாழ்ப்பாணக்காரங்க எல்லாம் இந்த கொலைகாரனுக்கு இடம் கொடுக்கிற அளவு கேவலம் பറ്റാது அந்த ஊரு. யாழ்ப்பாணத்தில் பெண் வைத்தியரின் கொலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட விவரம் குறித்த தகவல்கள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. சந்தேக நபர் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பிரைவேட் லாட்ஜ் ஒன்றில் பதுங்கியிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் அங்கு ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்ததாக போலீஸ் விசாரணை மூலம் தெரிய வந்திருக்கின்றது. கண்டி தெல்தினிய பெண் வைத்தியரின் கொலை சந்தேக நபர் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் கைது செய்யப்பட்ட விதத்தில் 2 போலீசாரும் மிக விதமாக செயல்பட்டிருக்கின்றார்கள். அது எப்படி போகுது என்றால் பாருங்க, இன்றைக்கு ஒரு கொலை நடக்குதுன்றா சந்தேக நபர் யாழ்ப்பாணத்துல இருப்பான் என்று யாழ்ப்பாண ஹெட் ஆபீஸுக்கு போலீஸ் தகவல் போகுது. பாருங்கள் எங்க போகுது, எப்படி போகுது? அப்பதான யாழ்ப்பாணைய என்ற மாதிரி தான் அது போகுது. அப்ப பாருங்க, அப்ப யாழ்ப்பாணத்துக்கு எப்படி பெயர் போகுது? தென் பகுதியில சிங்கள பகுதியில கொள்ளை குடு எல்லாம் செஞ்சவன் யாழ்ப்பாணத்தை போய் ஒளிச்சிருக்க லொஜ் எல்லாம் தேடுங்க, லொஜ் பதிவை பாருங்க, அங்க உள்ள எல்லா போலீஸ் ஏரியாவுக்கும் மெசேஜ் போகுது. அப்படிதான் இவன் கைது செய்யப்பட்டிருக்குன்னா, சந்தேக நபர் கொக்குவில் பகுதியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கின்றான். இந்த சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் தப்பி செல்வதற்கும் அங்கு தங்குவதற்கும் வேறு எவரேனும் நபர்கள் உடந்தையாக இருந்தார்களா அல்லது மறைமுகமாக உதவினார்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இருப்பினும் அவருக்கு உதவியவர்கள் ஏதேனும் தனிப்பட்ட முறையில் கைது செய்யப்பட்டதாகவோ அல்லது அவர்களின் பெயர் விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அது மேலதிக விசாரணை செஞ்சு வராங்க. அது தற்போது சந்தேக நபர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு அவரிடம் 48 மணி நேர டிஓ அடிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகளுக்காக அவர் கண்டி பகுதிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான குற்றச் செயல் மற்றும் அவனுக்கு உதவியவர்கள் குறித்த மேலதிக தகவல்களை திரட்டி வருகின்றார்கள் 2 தரப்பு போலீசாரும். சந்தேக நபர் ஒரு மென்பொருள் சாப்ட்வேர் என்ஜினியர் சொல்லப்படுகிறது. அது சும்மா ஒரு கோர்ஸ் முடிச்ச என்ஜினியர் சொல்றதானே, கம்ப்யூட்டர் இயக்க தெரிஞ்சா அவர் பேரு அது தொழில் சாப்ட்வேர் என்ஜினியர், அவ்வளவுதான். வேற கம்ப்யூட்டர் ஆபரேஷன் என்ன கள்ளன்னு யாருக்கு தெரியும்? அவர் உயிரிழந்த பெண் வைத்தியரின் காதலன் என்று மட்டுமே போலீசாரால் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் தெல்தினிய பகுதியில் காரில் சடலமாக மீட்கப்பட்ட 34 வயதுடைய வைத்தியர் சம்யா தர்சனியின் காதலன் ஆவார். சம்பவம் நடந்த பின்னர் அவர் தப்பி ஓடுகின்ற நிலையில் அவர் தனது மனைவியுடனும் பிள்ளையுடன் யாழ்ப்பாணத்துக்கு தப்பி சென்ற நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கொலை சந்தேக நபர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. சம்பவம் குறித்த தகவலின்படி அவர் தனது மனைவியுடனேயே யாழ்ப்பாணத்துக்கு தப்பி சென்றிருந்த நிலையில் போலீசாரால் கொக்குவில் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த 1 வார காலமாக தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளவத்தையில் இருந்து
பஸ் வண்டி மூலமாக பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகியோர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த போதே இந்த கைது இடம்பெற்றது சொல்லப்படுகின்றது. ஆனால் அது அப்படி அல்ல. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் யாழ்ப்பாண பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் என நுவரெலியாவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிபர் தெரிவிக்கின்றார். ஒரு விடயத்தை நாம சொல்லுவோமா, வெள்ளவத்தையிலிருந்து அவர் யாழ்ப்பாணம் நோக்கி போறார் என்றால் யாழ்ப்பாணம் போற பாதையில யாழ்ப்பாணத்துல வெள்ளவத்தை கடந்தா அங்கல ஜாயில வத்தலை அந்த பகுதியை பிடிக்கலாமே இல்லையா? அது என்ன யாழ்ப்பாணம் போக விட்டு பிடிச்சங்க போய் தானே? அப்படி அல்ல. அதாவது யாழ்ப்பாணம் இறங்கியவுடன் இவர் பதியப்படுகிறது கொக்குவில் அந்த ஏரியாவில். அங்கிருந்து சிங்கள பேர் தானே, உடனே போலீஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு மோந்துட்டாங்க. அங்கிருந்து வருது ஆப்போஸ். இதுதான் நடந்து வேற போற வழியிலண்டா வெள்ளவத்தையிலிருந்து பேருந்துல போறாங்கண்டா அது எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்ப நீங்க போற வழியில பிடிச்சிருக்கணும் இல்ல, ஏண்டா ஒரு பொசிஷனாலும் பொருந்து சொல்லணும் இல்ல. அதன் அடிப்படையில் பிடித்திருக்கிறாங்களாம் என்று சொல்றாங்க. கடந்த 17ஆம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காரொன்றில் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் வெலிகம பலல்ல பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் அம்பாறையில் உள்ள வைத்தியசாலையில் வைத்தியராக பணியாற்றியவர், டாக்டராக இருந்தார் என்றும் பின்னர் அவர் பணியில் இருந்து விலகின்றார் எனவும் கனடா செல்வதற்காக இந்த நாய்கிட்ட 1.5 கோடி பணம் கொடுத்தவன் சொல்லப்படுது. இவன் ஆள் சேர்த்து கொடுத்திருக்கா இந்த டாக்டர் அம்மா. இவனில் ஆசை கொண்டு இவனில் மோப்பம் கொண்டு மையம் கொண்டு டாக்டர் பணியை விட்டுட்டு இவனுக்கு பின்னாலேயே அலைஞ்சிருக்கி இது பாவி. இந்த பெண் தனது காதலன் என கூறப்படும் சந்தேக நபரிடம் கடந்த 16ஆம் தேதி நுவரெலியா பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றுக்கு வந்துள்ளனர். அன்றைய தினமே இரவில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டு சடலத்தை காதில் ஏற்றிய காதல் இந்த நாய் மறுநாள் காலை ஜெல்தனிய பகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சொல்கின்றனர். அதன் பின்னர் சந்தேக நபரான காதலனே ஜெல்தனிய போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த மரணம் குறித்த தகவல் வழங்கியுள்ளனரும் தெரிவிக்கப்படுகிறது. 3 பிள்ளைகளின் தந்தையான சந்தேக நபர் பல்வேறு குற்றச் செயலுடன் தொடர்புடையவர் என்றும் பலரை ஏமாற்றி பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. டெல்டனியாவில் கார் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் உடலியல் சிகிச்சை நிபுணர் மற்றும் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 4 எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 4 நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை 47 மணித்தியாலங்கள் அந்த நாயை தடுத்து வச்சு விசாரணை செய்வதற்காக போலீசார் அனுமதி கேட்டிருக்கிறால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் உயிரிழந்த பெண்ணின் கழுத்து நெரிக்கப்பட்டதா மேலே கழுத்தை நெரிச்சுதான் இந்த கொலை செஞ்சுக்கான மரணம் சம்பவித்து அவங்களோட பிரேத பரிசோதனை சொல்றாங்க. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் காதலர் என கூறப்படும் நபரை போலீசார் தேடி வந்த நிலையிலேயே யாழ்ப்பாணம் கொக்கிவில் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நுவரெலியா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதுதான் 48 மணி நேரம் 2 தினங்கள் ஸ்டே ஓடுறது அவனை கேட்டுக்கிறாங்க. டெல்டனிய காருக்குள் பெண் சடலமாக மீட்கப்பட்ட தொடர்பில் கைதான காதலன் ஏற்கனவே பல நிதி மோசடி வழக்குகளில் தொடர்புடைய தேடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. டெல்டனிய பகுதியில் அண்மையில் காரொன்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய நிலையிலேயே இவன் தான் என்று தெரிய வந்திருக்கிறது. பல்லேகல பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய சந்தேக நபரும் அவரது 35 வயதுடைய மனைவியும் தான் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அவங்க 2 பேரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்து வருகின்றாங்க. இவனுக்கு எதிராக கம்பகா நீதிமன்ற நிலுவையில் உள்ள சுமார் 12 மில்லியன் ரூபாய் மோசடி மற்றும் மோட்டார் காரை சட்டவிரோதமாக பயன்படுத்திய ஒரு வழக்கு, கொழும்பு அழுத்கடையில 5ஆம் இலக்க நீதிமன்றத்தில் சுமார் 2 மில்லியன் வழக்கு, எல்லாம் பணம் தான், பணக்கல்லன். அழுத்தாட 5ஆம் இலக்க நீதிமன்றத்தில் சுமார் 1.5 கோடி இல்லை நிலுவையில் ஒரு 15 லட்சம் வழக்கு. திஸ்ஸமஹராம நீதிமன்ற நிலுவையில் உள்ள ஒரு 22 லட்சம் மோசடி. சிஐடி அழுத்கடை ஹொரண மற்றும் கடுவலை நீதிமன்றங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு வேற வழக்கு. அழுத்கடை நீதிமன்ற நிலுவையில் உள்ள வெளிநாட்டு பயண வாக்குறுதிகள் தொடர்பான ஒரு 50 மில்லியன் மன்னிக்கணும், ஒரு 50 லட்சம் 5 மில்லியன் மேலே விசாரணை தொடர்ந்து வருது. இது வேற திருமணம் முடிப்பதாக ஒரு பொண்ணு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 அதுல ஒரு 12 லட்சம் வெள்ள கிட்டத்தட்ட 1 கோடி 12 லட்சம் வருகிறது. சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்டு தொடர்பான வழக்கு.
பிறகு திருமணம் முடித்துக் கொள்வதாக ஒரு 17 லட்சம், இல்ல 1,72,00,000 வழக்கு, எல்லாம் காசு தான் அதுல எடுத்திருக்கிறார்கள். திருமணம் முடிப்பதாக 1,37,00,000, இதெல்லாம் வேண்ட வழக்கு போலீசார் வெளியிட்டது. வெளிநாட்டிலிருந்து வாகனம் இறக்குமதி செய்வதாக சொல்லி அதுல ஒரு 2,20,00,000. குற்றப்புலனாய்வு திணைக்கள சிஐடி சந்தேக நபருக்கு எதிராக அத்தனகல ஹோமாகம மற்றும் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. வெளிநாடு செல்வதற்கு உதவுவதாக ஒரு 4,20,00,000. பெண்ணின் மனம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில வழக்கு தொடருது. சரி, இப்படிப்பட்ட உலகத்துல 1ஆம் நம்பர் மோசடிக்காரனுக்கு இந்த யாழ்ப்பாணம் ஒரு சீரான இடத்துல இந்த சீர்கட்ட நாய்க்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, கேடு கட்டு போகுது இல்ல. இன்றைக்கு பாருங்க, சிங்கள பகுதியில எந்த நாய் களவெடுத்தாலும் எந்த நாய் கொலை செஞ்சாலும் உடனே யாழ்ப்பாணத்துல போய் தேடுங்கன்ற அளவுக்கு யாழ்ப்பாணம் கேவலமாக்கப்படுது. அப்ப இது யாரு பொறுப்பு? நம்ம ஆளுங்க 5-10 காசுக்காக இந்த மாதிரி வேலையை செய்யாம அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. உடனே வந்த உடனே சிங்கள பேர் வந்த உடனே நீங்க உடனடியா போலீஸுக்கு கொடுங்களேன், தகவல் கொடுத்தா போச்சு. என்றால் கேவலமாகுது. யாழ்ப்பாணம் என்ற எப்படிப்பட்ட ஊர் இன்றைக்கு எந்த மாதிரி இருக்கு பாருங்க. அது நமக்கு கேவலம் இல்லையா? இதையெல்லாம் மக்கள் சிந்திங்க. இந்த அவப்பெயர், யாழ்ப்பாணத்தின் ஒரு அவப்பெயர் நீக்கப்பட வேண்டும் என்றால் இந்த விடுதி ஓனர்கள் என்ன ஒரு எளிய காசு வரப்போகுது, ஆகக்கூடனா ஒரு நாளைக்கு 5,000 காசு வரப்போகுது. இந்த காசுக்காக நம்ம ஊரை கேவலமாக்காதங்க. கிரிமினல்கள் கூடாரமாக யாழ்ப்பாணம் மாறக்கூடாது. இதுக்கெல்லாம் பாலம் அமைச்சு கொடுத்தவள் யாரு? இந்த செம்பருத்தி என்ற செவ்வந்தி தான், இந்த உலகடக்கு சிஐடிக்குள்ள அந்த செவ்வந்தியா. அப்ப காசு இருந்தா கொலை செஞ்சுட்டு காசு சேர்த்தா யாழ்ப்பாணத்துல போய் தங்கிட்டு அங்கிருந்து யாராவது ஒருத்தனை பிடிச்சி ஏதோ ஒரு மூவ் ஆகி அவன் ஊடாக இந்தியா தப்பி போகலாம். இதுதான் நடக்குது. எத்தனை பேர் இப்படி போயிருப்பாங்க, அதான் உண்மை. அப்ப ஆக யாழ்ப்பாணம் கேவலமாவதை தடுக்க வேண்டும்னா நம்ம ஆளுங்க தான் தடுக்கணும். ஈழம் என்று நினைக்கிறவங்க, ஈழம் மட்டும் ஆசைப்படுறவங்க ஊர மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ளும். கேவலமாகுது. இன்றைக்கு போலீஸ்ல ரெக்கார்டுக்குள்ள கொள்ளக்காரன் இந்த குடிவிக்கிறவன் எல்லாம் சிங்கள பகுதியில இல்லையாண்ட யாழ்ப்பாணத்துல தேடுறது. இது எப்படி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. இது யாழ்ப்பாணம் என்று கிடைக்கப்பட்ட தகவலின் சேர்ந்து போலீஸ் எல்லாம் கிடைக்கப்பட்ட தகவலா தந்திருக்கின்ற மீண்டும் இது ஒரு ஆதங்கமா பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.